இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு தோழர் வன்னியரசு அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, திராவிடர் அமைப்புகளுடைய பல்வேறு இயக்க தோழர்களே, ஆதி தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, திராவிட தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் வெண்மணி அவர்களே மற்றும் பல்வேறு தோழமை இயக்கங்களிலிருந்து வருகை வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக இது போன்ற கட்சி அலுவலகங்கள் தாக்கப்படுவது, சூறையாடப்படுவது நடைபெறுவது வழக்கம்தான். ஆனால் இன்றைக்கு நடந்திருப்பது சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைத்தமைக்காக கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பொதுவாக நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வருகின்ற எங்களை போன்ற தோழர்களுக்கெல்லாம் அலுவலகங்கள் என்பது ஒரு மாவட்ட வாரியான அலுவலகங்கள் என்பது பெரும்பாலும் இருக்காது. மாநில தலைமையகம் என்று ஒரு அலுவலகம் இருக்கும், அதை தாண்டி மாவட்ட அலுவலகங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தலித் இயக்கங்கள், குறிப்பாக அதிலும் குறிப்பாக கடையிலுமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் அமைப்புகளுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் தான் எங்களுடைய தாய் வீடுகளாக இன்றைக்குமே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் மக்களுக்காக, சாதி மறுப்பாளர்களுக்காக, அதே போன்று வர்க்க உணர்வோடு போராடக்கூடிய தோழர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இன்றைக்கும் ஆதரவாக இருப்பது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகங்கள் தான். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை தோழர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொன்னதை போல காதல் மலர்ந்த திருமணம் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். காதல் மலர்வது என்பதே இங்கு சாதியை மறுப்பதற்காக தான் என்று இருக்கின்ற பொழுது அதை சாதி மறுப்பு திருமணம் என்று சொல்வதும் தவறில்லை. அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தமைக்காக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, பொதுவாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பல வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பல இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் தென் மாவட்டங்கள் ஒரு சாதிய இறுக்கம் நிறைந்த பகுதிகளாக, சாதிய வன்முறை தொடர்ந்து நிலவுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான ஆட்சிகளிலும் நாம் எடுத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை தடுப்பதற்காக உடனடியாக ஆட்சிக்கு வந்த உடனேயே பல கூட்டங்களை நடத்தி அதற்கான குழுக்களை அமைத்து முடுக்கிவிட்டிருக்கிறார் பணிகளை. ஆனாலும் கூட இன்னும் வன்முறைகள், வன்கொடுமைகள் தொடர்ந்தபாடு இல்லை. அது எங்கேயாவது ஒரு இடத்தில் வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது என்பது வெறுமனே ஒரு அலுவலகத்தை தாக்குவதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய கொள்கை மீது விழுந்த ஒரு மிகப்பெரிய பேரிடி. யாரெல்லாம் சாதியை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் சாதியை மறுப்பதற்காக துணிந்து வருகிறார்களோ அவர்கள் மீது நடத்துகின்ற தாக்குதலாக தான் நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி ஒரு அலுவலகத்தை சூறையாடிவிட்டால், ஒரு திருமணத்தை தடுத்து விட்டால், இவர்களுக்கு பயமுறுத்தலை ஏற்படுத்தி விட்டால் உடனே அடங்கி விடுவார்கள் என்கிற ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு சாதாரண தோழருடைய மனநிலையிலிருந்து பார்க்கிறார்கள் இது போன்ற சாதி ஆதிக்கவாதிகள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியவில்லை, தொடர்ச்சியாக எங்கு ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறதோ, அடக்கப்படுகிறதோ, நசுக்கப்படுகிறதோ அந்த சமூகம் விடுதலைக்கான வேட்கையோடு மிகுந்த ஆழ்ந்த எழுச்சியோடு தான் அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். தவிர
ஒருபோதும் அவர்கள் அடங்கி போவது கிடையாது. அடக்கினால் அடங்குவதற்கான ஒரு கூட்டமாக அம்பேத்கரிய கூட்டம், பெரியாரிய கூட்டம் ஒருபோதும் இருந்தது இல்லை. அடக்குமுறைக்கு எதிராக தான் தொடர்ந்து நம்முடைய குரல்கள் எழுந்து வந்திருக்கிறது. ஏன் இங்கே லூர்துநாதன் சிலைக்கு முன்பாக நாம் இருக்கிறோமே, லூர்துநாதன் சிலை, லூர்துநாதன் ஒரு மிகப்பெரிய போராளி, ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு போராளி. அவருடைய அந்த நினைவிடத்திலிருந்து தான் நாம் இந்த குரலை எழுப்புகிறோம். சாதி ஆதிக்கம் இன்றைக்கு மட்டுமல்ல, காலம் முழுக்க இருந்து கொண்டே இருக்கிறது. சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய தோழர்கள் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் தான் தொடர்ந்து சாதி மறுப்புக்காக, சாதி ஒழிப்புக்காக களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். தேர்தல் என்பது, நான் தோழர் என் வரதராஜன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்வார்கள், தோழர் தேர்தல் என்பது நாம போகிற பயணத்துல அது ஒரு பயணத்துல ஒரு இடம், அவ்வளவுதான். அது நம்முடைய போராட்ட களத்தில் அதுவும் ஒரு போராட்டமாக நாம பார்க்கிறோம். ஆனால் தேர்தலுக்காக கட்சி நடத்தக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை என்று சொல்வார். அப்படி தேர்தலுக்காக கட்சி நடத்தக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இல்லை, அது நமக்கு நன்றாக தெரியும். தோழர் கேபி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை எந்த அளவிற்கு அவர் மீது தாக்குதல் நடத்தியது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபராக இல்லை என்று சொன்னாலும் கூட ஒடுக்குமுறைக்கு எதிரான போர்க்களத்திலே அவரை போன்ற எண்ணற்ற தோழர்கள் இன்றைக்கு களத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு தலித் இயக்கம் நடத்தியிருந்தால் அது தலித் மக்களை மட்டுமே சாதி மறுப்புக்காக நாங்கள் அணிதிரட்டுவோம். ஆனால் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் நடக்கும் பொழுதுதான் தலித் மக்களுக்கு ஆதரவாக அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஆதரிக்கின்ற, அவர்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த ஆற்றல் இடதுசாரிகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பெருமைமிக்க ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு கட்சி என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தான் இங்கதான் இருக்கு, போய் 4 பேர் அடிச்சோம்னா, அலுவலகத்தை கண்ணாடி உடைச்சோம்னா உடனே எல்லாம் ஓடி போயிருவாங்க, பதறி போயிருவாங்க என்று ஒரு சாதி கும்பல் அப்படி நினைச்சிட்டாங்க. உண்மையாவே ரொம்ப அவங்க நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குது. இப்படி நீங்க உண்மையாவே நினைச்சிருந்தீங்கன்னா அது நடக்குமா சொல்லுங்க? இப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இது போன்ற ஒரு அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படுகிற கூட்டமா, அது பயப்படுகின்ற அமைப்புகளா யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இந்த சமூகம் என்பது தாக்குதல் நடத்திய அந்த பெண் வீட்டார்கள் என்பவர்கள் கூட, அந்த சமூகம் கூட உண்மையாக இது போன்ற வன்முறையை ஆதரிக்கின்ற சமூகம் இல்லை. கடந்த காலத்தில் பிள்ளைமார் சமூகம் என்பது எத்தனையோ தலைவர்களை சாதி ஒழிப்புக்காக கொடுத்திருக்கின்ற ஒரு சமுதாயம் தான். வ.உ.சி. போன்ற எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு சமூகம். ஆனால் அந்த சமூகத்திலிருந்து ஒரு சில கும்பல் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நாங்களும் இருக்கோம்னா என்று சொல்லுவதற்காக ஒரு ஜாதி வரி தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல அந்த பெண் வீட்டார் கூட அமைதியா இருந்துருவாங்க. சரி, நம்ம பிள்ளை விரும்பின ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு போட்டோம்னு விட்டுருவாங்க. ஆனால் பெண் வீட்டார் சுத்தி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அந்த சாதிக்காரங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எப்படி நீ எல்லாம் இந்த சாதிக்காரனா, உனக்கெல்லாம் நம்ம சாதி ரத்தம் தான் ஓடுதா என்று அவர்களை உசுப்பேற்றி கடைசியில் இது போன்ற வன்முறையை விட்டுருவாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அந்த சமூகம் ஒருபோதும் வன்முறையை விரும்பக்கூடிய சமுதாயமே கிடையாது. இந்த ஒரு கும்பல், அதுல எல்லா ஜாதியிலும் அப்படிதான். ஒரு சில சமுதாயம் தான் சாதி வெறியோடு தொடர்ந்து அவர்களை இயங்கி வைக்கக்கூடிய பொறுப்பை அந்த சாதி அமைப்புகள் இன்று வரைக்கும் கட்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அதுல நம்பர் 1 பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சி தான் இன்றைக்கு தொடர்ந்து ஜாதி வெறியை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து எல்லாரும் இன்றைக்கு அது போன்ற ஒரு ஜாதி வரியோடு இயங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே இது ஒரு கேவலமான ஒரு தாக்குதலாக ஆதித்தமிழர் கட்சி நாங்கள் பார்க்கிறோம். இந்த தாக்குதலை அமைதியாக விட்டுவிடக் கூடாது, இதை கண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அல்ல, ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளரை அழைத்து வந்து திருநெல்வேலி மாவட்ட குழு ஒரு மிகச் சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதில் உண்மையாகவே ஆதித்தமிழர் கட்சி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு சாதாரண ஒரு சம்பவமாக நாம் கடந்துவிட முடியாது. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் நாளைக்கு திராவிட கழகத்தின் மீது தாக்குதல் நடத்துவார்கள். நாளைக்கு அவர்கள் யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துவிடும். ஆனால் நம்முடைய நோக்கம் என்பது
அந்த சாதிவெறி கும்பலை கண்டிப்பதுதான். அனைத்து அந்த சாதியில் இருக்கின்ற அத்தனை பேரை மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சாதிவெறி கும்பலை நாம் கடுமையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பெருவாரியாக இந்த வன்முறைக்கு எதிராக அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் வெல்ல வேண்டும். தமிழக முதல்வர் அவர்களிடம் நம்முடைய திராவிடர் கழக தோழர் சொன்னதைப் போல நம்முடைய மாநில செயலாளர் அவர்கள் 5 நிமிடத்தில் பேசினா முடிஞ்சு போயிரும் சொன்னாங்க. உண்மையாவே இது 5 நிமிட பிரச்சனை அல்ல, ஒரு அலுவலகத்தினுடைய பிரச்சனையா பார்த்துடலாம். ஆனா சாதி வெறி என்பது ஆண்டாண்டு காலமாக 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஊறி போயிருக்கு. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நீ கம்பெடுத்துட்டு போய் அடரான சொல்றாரு? ஆட்சி அவங்களுக்கு சாதகமா இருக்குதா? இன்னைக்கு நடந்த உடனே அவங்களை கைது பண்ணலையா? நடவடிக்கை எடுக்கலையா? எந்த ஆட்சியுமே இது போன்ற சாதி வெறி கும்பலுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டார்கள். அதுவும் திராவிட மாடல் ஆட்சி, இங்க இருக்கின்ற முற்போக்கு இயக்கங்களுடைய தோழமையோடு இருக்கின்ற ஆட்சி, ஒருபோதும் அவர்கள் நிற்க மாட்டார்கள். ஜாதி வெறிக்கு ஆதரவாக சாதி ஒழித்து கட்டுவதற்காக அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்பதுதான் நமக்கு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தீர்மானங்களை முடிவுகளை நிச்சயமாக தோழர் மாநில செயலாளர் அவர்கள் நம்முடைய KB தோழர் அவர்கள் கொண்டு செல்வார். அந்த கொண்டு செல்கின்ற அந்த நடவடிக்கை என்பது தென் மாவட்டங்களில் இது போன்ற சாதி வெறி தாக்குதல்கள் தொடர்ந்து நடப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு ஆய்வினை, ஒரு ஆய்வுபூர்வமான அறிக்கையை நீங்கள் தீண்டாவளி முன்னணி வைத்தோ அல்லது அனைத்து அமைப்புகளை வைத்தோ ஒரு ஆய்வினை நடத்தி அந்த ஆய்வறிக்கையை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே நீதிபதி மோகன் கமிஷன் கடந்த காலத்தில் தென் மாவட்ட கலவரங்கள் குறித்த அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கை சொன்ன தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்கிற இது போன்ற பல கோரிக்கைகள் இருக்கிறது. எதை பற்றியும் எந்த அரசும் கவலை இல்லை. இது போன்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதித்தமிழர் கட்சி என்றைக்கும் தோள் கொடுக்கும். அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக எத்தனையோ அச்சுறுத்தல்கள் வந்த பொழுது அந்த அச்சுறுத்தல்களை பற்றி கவலைப்படாமல் அருந்ததியர் இடஒதுக்கீடை வென்றே தீர்வோம் என்று முழங்கியது மட்டுமல்ல, அதை வென்றெடுத்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு 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 என்பதை நாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு பேர் இயக்கத்தினுடைய அலுவலகம் சூறையாடப்பட்டது கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது என்று முழங்கி ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக